பேசி முடிச்சுட்டு அப்புறம் பேச. வணக்கம். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் அக்கா பிரேமலதா அவர்களும் 2014 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து ஆதரவாக இருந்தார்கள். அதற்கு நன்றியுணர்ச்சியோடு நாங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் சரி, அக்கா பிரேமலதா அவர்களும் சரி, ஒரு அரசியலை தாண்டி என்னோடு அன்பாக பழகக்கூடியவர்கள். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னை தங்கச்சி என்று தான் அழைப்பார்கள். அக்கா பிரேமலதா அவர்களை நாங்கள் 2 பேருமே அக்கா என்று அழைத்துக் கொள்வோம். ஒரு ஈடுபாடோடு உள்ள குடும்பம், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற குடும்பம். இன்று ஒருவர் மறைந்த பின்பும் லட்சக்கணக்கான தேமுதிக இருந்தார். மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது தெரிகிறது. இன்னொன்று, திரையுலகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வெளிப்படைக்கும் அத்தனை உதவிகளையும் அவர் செய்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நானும் மாநில தலைவர் தம்பி அவர்களோடு சேர்ந்து வந்து இங்கே அஞ்சலி செலுத்துவதில் எங்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரோடும் வந்து அஞ்சலி செலுத்துவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அவர் விதைத்த விதை, தேசிய விதை, ஒரு விருட்சமாக வந்து அது மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அது உண்மைதாங்கண்ணா. சுதீஷ் அண்ணா அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்த பொழுது அன்னைக்கே சொன்னாங்க, டிசிபி தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அன்னைக்கே அந்த பிளான் எல்லாம் சொன்னாங்க. 1 கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும், அதன் பிறகு நீங்களாம் வரணும். அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே பேரணி இருக்கும், இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சுதீஷ் அண்ணா கட்சியிலிருந்து சொன்னாங்க. அப்படி இருந்து கூட ஆச்சரியம் அளிக்கிறது, இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பு சாயங்காலம் தொண்டர்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க. எல்லா இடத்துலேருந்து வண்டியில் வர்றாங்க. ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்லயே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்டில் சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க, எப்படி அனுமதி வாங்குவாங்க, அதை பார்த்துடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது. அதனால் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். முதலாம் குரு பூஜை விழாவுக்கு 1 கிலோமீட்டர் பேரங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம். டைவர்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணலாம். ஆனால் நிச்சயமாக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது முதலமைச்சருக்கே போய் பத்திரிகை கொடுக்குறாங்க. இது முதலமைச்சருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட அது சரிவர நடத்தாம இருக்கிறாங்க. காவல்துறையை பொறுத்தவரை நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆளும் கட்சியினுடைய அந்த அத்துமீறல் வந்து இன்னைக்கு காவல்துறையினுடைய. நன்றிங்க அண்ணா. உங்க மைக் எங்கன்னா இருக்கு? மைக் இங்க இருக்கா? Today is the first anniversary of our beloved Captain Sri Vijayakanth avargal, a man who always stood for the masses, who has introduced 54 directors to Tamil cinema, who always took extreme care and well-being about the people who are part